ஹாய் வணக்கம் உறவுகளே. இங்கே வந்து ஒரு ஒரு ஆள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி பர்சனலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ண முடியல. ஏனெண்டா அதில் ஃபாலோ பண்ணி வந்தால் தான் நான் ரிப்ளை கொடுக்கலாம். ஸோ நான் அவங்களுக்கு இதிலே பதில் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது அவங்க கேட்டிருக்காங்க வந்து அசுல்ல இருக்கிற ஆட்கள் வந்து ஜெர்மனியில் லைசன்ஸ் எடுக்கலாமாண்டு. ஜெர்மனியை பொறுத்தளவில் நீங்கள் எடுக்கலாம். மற்ற யூரோப் நாடுகளில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள இல்லை. ஆனால் ஜெர்மனியில் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கலாம். அதாவது நீங்கள் அசுல்ல இருந்து கொண்டு இப்போ ஆரம்ப காலத்தில் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் விசா கேட்டகரியில் கொடுத்து கொண்டு வெளியில் விட்டவங்க 1 மாதம் அந்த டைமுகளுக்குள்ள. ஆனால் இப்போ தற்பொழுது வந்து 1.5 வருஷம் கேம்பில் இருக்க வேண்டி வருது. ஏன்னா அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு சிட்டியை அடித்து அங்கே விடுறாங்க. ஸோ அதுன்ற முறைப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஆரம்ப ப்ரோசஸ் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள நீங்கள் அந்த உங்களோட கேஸுகள் அந்த இந்த இதுகளை எடுத்துகிட்டு உங்களுக்கு மெயினாக ஒரு கேம்பில் விடுவாங்க. அங்கே உங்களுக்கு தர்ற விசா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த பேப்பர் குறிப்பிட்ட நீங்கள் இடங்களுக்குள்ள தான் போகலாமன்ட்டு இருக்கும். ஸோ அந்த பேப்பர் எடுத்துக்கொண்டு போய் டிரைவிங் ஸ்கூல் இருக்கும். டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் போய் கேட்கலாம். சில பேர் விடுற பிள்ளை என்னன்னு சொன்னால் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கக்குள்ள என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அவங்க சில டிரைவிங் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டால் பிறகு தான் சில பேர் அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக செய்வோம்னு நினைப்பாங்க. ஆனால் அட்மிஷன் நீங்கள் ஆரம்பத்தில் போடும்போது உங்களுக்கு 200க்கு மேலே காசு வேண்டி வரும். 200 யூரோவிலேருந்து மேலே வரும். ஸோ அதை ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காசை கட்டாமல் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் கேளுங்க. நான் வந்து இப்படி லைசன்ஸ் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஆப் தாங்கண்டு. அது 30 யூரோக்கு கூட வரும். அது ஒவ்வொரு இடத்துலையும் 30, 40, 50 வரும். நீங்கள் தான் தேடி பார்க்கணும் எங்கே குறைவாக இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த ஆப்பை உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் படிக்கலாம். இங்கிலீஷில் இப்போ சில பேருக்கு ஆரம்பத்தில் வந்தாக்களுக்கு டொச்சில் லைசன்ஸ் எடுக்கிறது படித்து கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் டொச்சில் தெரிஞ்சாக்கள் டொச்சில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இங்கிலீஷில் ட்ரை பண்ணி முதலாவது உங்களுக்கு 1 வருஷம் அந்த ஆப் வெளியீடாக இருக்கும். 1 வருஷத்தில் நீங்கள் அதிலே வந்து எக்ஸாம் எல்லாமே செய்து பார்க்கலாம். உங்களுக்கு கிடைச்ச டைமை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிங்க. அதை படித்து எக்ஸாம் கேள்விகளை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்டில் வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். அதாவது நீங்கள் இவ்வளோ கேள்விகளையும் நீங்கள் படித்தா பிறகு தான் அந்த எக்ஸாம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை படித்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்க. 10, 20, 100 தடவை நீங்கள் ஃபெயில் விடலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரு 10 தடவைக்கு மேலே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் காசு கட்டி நீங்கள் ஓடுற ஸ்டூடெண்ட் இவ்வளவு ஹவர்ஸ்ன்னு இருக்குது அதையும் நீங்கள் ஓடி அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. ஃபைனலாக ஒரு டேட், இந்த டேட்டில் தான் நீங்கள் எக்ஸாம் செய்ய போகிறீங்களாண்டு. அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் செய்து பாஸ்ண்டா உங்களுக்கு 1 வருஷம் அந்த எக்ஸாம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வெளியீடாக இருக்கும். அந்த 1 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ஓடி ட்ரையல் காட்டி நீங்கள் அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டாக முக்கியமானது இந்த ஆப்பில் நீங்கள் படிக்கிறது. 2வது படித்து நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களாண்டா போய் ரெஜிஸ்டர் பண்ணி காசு கட்டி அதை எடுங்க. அதை எடுத்த பிறகு நீங்கள் டிரைவிங்கை பழகி டிரைவிங்குக்கு போங்க. இதுக்கு ஆப்புக்கு 1 வருஷம் இருக்குது. நீங்கள் அங்கால எக்ஸாம் பாஸ் பண்ணால் 1 வருஷம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அசுல்ல செய்கிறாக்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம். விசா ஜெர்மனியில் இருக்கணுமென்று அவசியம் இல்லை. நீங்கள் பேப்பர்லேயே வச்சு எடுக்கலாம். நான் பேப்பரில் இருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க விசா இல்லாமல், விசா கார்டு இல்லாமல். ஸோ அந்த பேப்பரை வச்சுக்கொண்டு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு சில நேரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் முறை. ஜெர்மனி முறைப்படி நீங்கள் வந்து கார்டு எடுத்தா பிறகு தான் லைசன்ஸ் எடுக்கலாம்ன்றது இல்லை. உங்களோட கேள்விக்கு இந்த பதில் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். பாய் பாய்.